ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் அடியார்களே, துரூசுன் ஃபி ஸீரத்தின் நபவிய்யா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து பயின்று கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு என்ன பார்த்தோம்? நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று நாம் பார்த்த விஷயங்கள் என்ன? வரலாறை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றை பற்றி நம்மால் முடிந்தவரை இந்த நூலில் பயின்று கொண்டு வருகிறோம். நேற்று எதை பற்றி எல்லாம் பார்த்தோம்? எதை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டோம்? குறைஷிகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவிற்கு காழ்ப்புணர்ச்சியிலும் பொய் குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை அள்ளி வீசினார்கள். எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தார்கள், எவ்வளவு இடைஞ்சல்கள் செய்தார்கள், என்னென்னலாம் செய்தார்கள், எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பதை எதன் அடிப்படையில் பார்த்தோம்? குர்ஆன் வசனங்கள் மூலமாக பார்த்தோம். குர்ஆன் வசனங்கள், இதனால் சொல்லுவோம் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த திருவரை குர்ஆன் என்பது ஒரு மாபெரும் வழிகாட்டி. அங்கு அன்று என்ன நடந்தது என்பதை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது திருமறை குர்ஆன். அதிலும் முக்கியமாக அந்த துஆவை நாம் பார்த்தோம். அபூ ஜஹலுடைய துஆ எவ்வளவு ஆணவமாக, எவ்வளவு ஆணவமான ஒரு துஆ. வேற என்னெல்லாம் பார்த்தோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்ய வருகிறார்கள். அப்போது கஞ்சாடை காட்டி ஏளனமாக பேசுகிறார்கள். ஒரு சுற்று வருகிறார்கள், பொறுத்துக் கொள்கிறார்கள். இரண்டாவது சுற்று வருகிறார்கள், அப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது சுற்று வரும் பொழுது நேரடியாக தன்னை பற்றி, தன் மார்க்கத்தை பற்றி இழிவாக பேசுபவர்கள் எதிரிலே நின்று என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் தூதர், أتسمعون يا معشر قريش لقد جئتكم بالذبح. குறைஷ் கூட்டமே, நான் சொல்ல போவதை இப்போது நீங்கள் கேட்கிறீர்களா? உங்களை அறுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். என்னது? உங்களை அறுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். எதனால் இந்த வார்த்தை? மார்க்கத்தை ஏளனம் செய்து அல்லாஹ்வின் தூதரை வசைபாடி அவர்களை கஞ்சாடை காட்டி அவர்களை ஏளனப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை செய்ததின் மூலமாக அல்லாஹ் அவர்கள் மத்தியில், எதிரிகளின் மத்தியில் அவர்கள் உள்ளத்தில் நடுக்கத்தை ஏற்படுத்தினான், பயத்தை ஏற்படுத்தினான். இந்த இன்னல்களும் இந்த பிரச்சனைகளும் தொடர்கிறது. வஹீயின் ஆரம்ப காலம், தூதுத்துவத்தின் ஆரம்ப காலத்தில் இத்தனை விஷயங்கள் நடக்கிறது. சொல்லல்லா துன்பங்கள், துயரங்கள். அதன் வாயிலாக இன்று நாம் பார்க்க இருப்பது பெருமை அடிப்பதுடன் பலவீனமான சஹாபாக்களை விரட்டுமாறு கூறியது. இப்படி குறைஷிகள், நான் ஏற்கனவே சொன்னேன், பலவீனமான சஹாபாக்களை எல்லாம் இன்னும் வசைப்பாடுவது. பலவீனமான சஹாபாக்கள் என்ன? அதாவது வெறும் பலத்திலோ, உடல் பலத்திலோ பலவீனமானவர்களை பற்றி இங்கு பேசவில்லை. தங்களுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் அவர்களை பின்னால் பேக்கப் செய்ய, பாதுகாப்பதற்கான ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்லாத கோத்திரத்திலிருந்து, குலத்திலிருந்து வந்தவர்கள். தங்களுக்கு பின்னால் எனக்கு ஏதாவது ஆனால் என்னை பற்றி கேட்பதற்கோ, என்னை பற்றி விசாரிப்பதற்கோ, அல்லது என்னை பற்றி ஒரு எனக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கோ எவரும் இல்லாத சஹாபாக்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்களை எல்லாம் இழிவுபடுத்துவது,
அப்படி என்ன இந்த தலைப்பில் என்ன அப்படி சொல்கிறார் என்றால், குறைஷிகள் தங்கள் குலப்பெருமை மற்றும் கர்வத்தின் காரணமாக நபிகளாரிடம் வந்து, நாங்கள் சுஹைப், பிலால், ஹப்பாப் போன்ற பலவீனமான, தங்களை பாதுகாக்க பின்னால் எந்த குலமும் இல்லாத ஏழை சஹாபாக்களோடு அமர்ந்து பேச விரும்பவில்லை. பார்த்தீங்களா எப்படி பேரை சொல்லி? நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் எல்லாம் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரூமி, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பனு தமீமை சேர்ந்தவர்கள் தான், மதீனாவில் இருந்தோம். ஆனால் அவர்களுக்கு மக்காவில் ஒரு பெரிய பின்புலம் கிடையாது, ஒரு பெரிய பின்புலம் இல்லை. ஆனால் மார்க்கத்தில் உறுதியாக நின்ற சஹாபாக்களில் அவர்களும் ஒருவர். ஆனால் அவரை எல்லாம் என்ன அடித்தால் யார் என்று நாதி இல்லாதவர்கள். நாம் ஏதாவது திருப்பி அடித்தால் அவர் திருப்பி அவருக்காக வருவதற்கு யாரும் இல்லாதவர்களை எல்லாம் குறிவைப்பார்கள். அவர்களை குறிவைத்து அவர்களை தூரமாக்க பார்ப்பார்கள். அதே போல் சுஹைப் ரூமி, நான் ஏற்கனவே சொன்னேன், சுஹைப் ரூமி என்றால், ரூமி என்றால் என்ன? ரோமன், ரோமசிகம். அவர் என்ன ரோமன்ல இருந்து வந்தார், ரோமனில் இருந்தார், பைசாண்டியனிடம் இருந்தார்கள். பின்பு இஸ்லாத்திற்கு வந்து பின்பு இந்த பக்கம் வந்து மக்காவிற்கு வந்தார்கள், தனியாளாக வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் எந்த பின்புலமும் இல்லை. அதே போல் வேறு யார்? பிலால், அபிசீனிய அடிமை, அபிசீனிய அடிமை, உமையாவிடம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு இடத்தில் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இவர்கள் கண்களில் வேண்டாம், இவர்கள் எல்லாம் இழிவுபட்டவர்களாக இவர்கள் தெரியலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் இன்று பெரும் சஹாபாக்கள். அவர்களை இன்று நினைவு கூறுகிறோம். இந்த வரலாறு படிக்கும் பொழுது அவர்களை நினைவு கூறுகிறோம். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டிருக்கிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். பேச்சை பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த ஏழை சஹாபாக்களிடம் நாங்கள் அமர்ந்து பேச விரும்பவில்லை. நீர் எங்களோடு அமர்ந்து உமது கொள்கைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்களை உமது சபையிலிருந்து விரட்டிவிட வேண்டும். பாத்தீங்களா? எங்களோட நீ பேசணும்னா, அதாவது முகமதே, நீங்கள் எங்களுடன் நீங்கள் பேச வேண்டும் என்றால் நீங்க முதல்ல என்ன செய்யணும்? இவங்க எல்லாம் அனுப்பிவிடும். எங்களுடைய மதிப்பு தரம் என்ன? இவர்கள் எல்லாம் யாரு? இவர்களை எங்களோட சமமாக அமர்ந்து பேச வைக்க போறீங்களா? பின்பு பாருங்கள், அவர்கள் எங்களுடன் அமரக்கூடாது என்ற நிபந்தனை விதித்தனர். எங்களுடன் அமரக்கூடாது, குலப்பெருமை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மறுபடியும் சொல்கிறோம், இஸ்லாம் ஒன்றுதான் உயர்வு. இஸ்லாம் ஒன்றுதான் உயர்வை தரும். இந்த குலம், மொழி, இனம், அது இது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள் ஆக கண்ணியத்தை பெற்றவர்கள் அல்லாஹை ஆக அஞ்சக்கூடியவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. உங்களில் அல்லாஹ்விடம் ஆக கண்ணியத்தை பெற்றவர்கள் குலத்திலோ பிறந்த மொழியிலோ அல்லது இனத்திலோ அல்ல, ஜாதி இது அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் லப்பை, நான் ராவுத்தர், நான் மரைக்காரு, நான் வந்து ஃபுலான் இலான், நாங்கள் பிள்ளைமாரிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றோம். எங்கள் கிராமம் பிள்ளைமார்களாக இருந்தார்கள். பிள்ளை, அதிலிருந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோம். இதெல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, உயர்வு என்பது அல்லாஹ் சொல்லிவிட்டான். நாம் ஏற்கனவே சொன்னேன், போன குத்துபாவிலே இந்த வசனத்தை சொன்னேன். பொதுவாக சமூகம் உயர்வை அடைய வேண்டும் என்று சொல்லும் போது ஐஏஎஸ் படிக்க வேண்டும், ஐபிஎஸ் படிக்க வேண்டும், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும், நீங்கள் அதை செய்ய வேண்டும், இப்படி படிக்க வேண்டும், அப்படி படிக்க வேண்டும். உங்களை யாரு படிக்க வேண்டாம் என்று சொன்னது? மார்க்கம் தடுத்ததா உங்களை படிக்க வேண்டாம் என்று? உங்களை ஹலாலாக சம்பாதிக்க வேண்டாம் என்று மார்க்கம் என்றாவது தடையாக இருந்ததா? இல்லை. ஆனால் ஈமானை விட்டு விட்டோம் என்றால் உயர்வை அடைய முடியாது. கொள்கையை மறந்து விட்டோம் என்றால் உயர்வை அடைய முடியாது. இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. நீங்கள் விரக்தி அடையாதீர்கள், நீங்கள் வலுவடையாதீர்கள்,
வலுவிழந்து இருக்காதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்களே உயர்வானவர்கள். பாருங்கள், உயர்வை அல்லாஹ் ஈமானிலே வைத்திருக்கிறான். நாம் உயர்வை உலகில் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு பொருளாதார நிலையை அடைவதற்காக தேடும் வழிகளில் வைத்திருக்கிறோம். நீங்கள் என்ன பொருளாதார நிலையை அடைந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. ஈமானில் இல்லாமல் நாம் உயர்வை அடைய முடியாது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயம் ஒரு நுணுக்கமான விஷயம் இது இருக்கிறது, கவனியுங்கள். இவ்வாறு சொல்கிறார்கள், இவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும், நீங்கள் எங்களுடன் அமர்ந்து பேச வேண்டும் என்றால் நாங்கள் உங்களை, நீங்கள் குறைஷ், நீங்கள் பனு ஹாஷிம், ஹாஷிமின் கோத்திரம், ஹாஷிமின் மகன், ஹாஷிமின் வழித்தோன்றல், நீங்கள் உங்களுக்கு என்ன மதிப்பு, நீங்கள் நாம அமர்ந்து பேசுவோம். ஆனால் இவர்கள் யார்? இவர்கள் என்ன சபையில் அமர வேண்டும்? இவர்கள் எல்லாம் வெளியேற்றுங்கள் என்று வந்தவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் வெளியேறினால் ஒருவேளை குறைஷியின் தலைவர்கள் இஸ்லாத்தை செவியேற்று நேர்வழி பெறக்கூடும் என்ற மாபெரும் ஆதங்கத்தின் காரணமாக அதற்கு சம்மதிக்க எண்ணிய போது அல்லாஹ் பின்வரும் மறுவசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி ஒருவேளை இவர்கள், சரி உங்களுக்கு என்ன, இவர்கள் போக வேண்டுமா? இவர்கள் போனால் உங்கள் அந்த கோபம் அது இல்லாமல் நீங்கள் நான் சொல்வதை கேட்டு நீங்கள் இஸ்லாத்தை ஒருவேளை ஏற்றுக்கொள்வீர்களோ என்ற, அதாவது சரி இவர்களை சற்று நேரம் வெளியேற்க செய்யலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் எண்ணிய போது வசனம் இறங்குகிறது. என்ன வசனம்? என்ன வசனம்? அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அன்ஆமிலே 52வது வசனம் கவனியுங்கள். ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ما عليك من حسابهم من شيء وما من حسابك عليهم من شيء فتطردهم فتكون من الظالمين. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? பாருங்கள், தங்கள் இறைவனின் முகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் அந்த ஏழை எளியோரை நீர் விரட்டி விடாதீர். படைத்த ரப்புல் ஆலமீனின் அந்த கருணையை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. தங்கள் இறைவனின் முகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் அந்த ஏழை எளியோரை நீ விரட்டி விடாதீர். அவர்களது கணக்கை பற்றி உன் மீது எந்த பொறுப்பும் இல்லை, உமது கணக்கை பற்றி அவர்கள் மீதும் எந்த பொறுப்பும் இல்லை. ஆகவே நீர் அவர்களை விரட்டினால் அநியாயக்காரர்களில் நீயும் ஒருவராக விடுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தை இறக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த கேலி செய்தல் என்பது நமது நபிகளாருக்கு அல்லாஹ்வின் அடியார்களே, அதாவது இந்த வசனம் இங்கோது முடிக்கிறது. அந்த எண்ணியது, ஒருவேளை எண்ணியதற்காகவே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். எவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பு அந்த செயலை செய்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹ். பின்பு ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், இந்த கேலி செய்தல் என்பது நமது நபிகளாருக்கு மட்டும் பிரத்யேகமாக நடந்தது ஒன்று அல்ல. அவர்களுக்கு முன்னிருந்த இறை தூதர்களும் தங்கள் சமூகத்தாரும் இவ்வாறே பரிகாசிக்கப்பட்டனர், இவ்வாறே கேவலப்படுத்தப்பட்டனர், இவ்வாறே கேலி செய்யப்பட்டனர். இதனை அல்லாஹ் தன் நபியிடம் கூறுகிறான், வலகத் இஸ்துஹ்ஸிய பிருஸுலின் மின் கப்லிக ஃபஹாக பில்லதீன ஸஹிரு மின்ஹும் மா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், நிச்சயமாக உமக்கு முன்னிருந்த தூதர்களும் இவ்வாறு தான் கேலி செய்யப்பட்டனர். இது மறுமை நாள் வரை வரும். மார்க்கத்தை ஒருவர் பேசினால் அவர் கேலிக்கும் கிண்டலுக்கும் நக்கலுக்கும் நையாண்டிற்கும் நகசிரிப்பிற்கும் உள்ளாக்கப்படுவார். சத்தியத்தை ஒருவர் பேசினால் நிச்சயமாக விமர்சிக்கப்படுவார். ஆனால் எல்லாம் ஒரே விமர்சனமாக அமைந்து விடாது அல்லாஹ்வின் அடியார்களே. தவறு செய்தால் தவறான விமர்சனம், தவறு செய்தால் அது சரியான விமர்சனம். சத்தியத்தில் இருப்பவரை பற்றி நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னால விமர்சனம் தேவை. அநியாயக்காரர்களையும் அக்கிரமக்காரர்களையும் மக்களை வழிகெடுப்பவர்களையும் விமர்சிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு மறுப்பு வழங்குவது மார்க்கத்தின் ஒரு அடிப்படை, ஒரு அடித்தளம். அல்லாஹ் அதை தான் திருமறையிலே சொல்கிறான். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்திலும் இணை வைப்பாளர்களையும் காபிர்களையும் வெறுத்து அவர்களின் தண்டனையை பற்றி தெளிவாக எடுத்து பேசுகிறான். அதே அல்லாஹ்வின் தூதர் தன் வாழ்நாள் முழுவதும் செய்தார்கள்.
முஃமின்களை கேலி செய்தும் நையாண்டி செய்தும் பெருமை அடித்தும் அவர்களை தாழ்வாக எண்ணுவதும் குறைஷிகள் கையான மிக கொடூரமான உளவியல் வழிமுறைகளில் ஒன்றாகும். பாருங்கள், இப்படி சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்றாங்க. யார அட்டாக் பண்றாங்க? யார் அட்டாக் பண்றாங்க? சஹாபாக்கள், புதுசாக இஸ்லாத்தை ஏற்றவங்க. அவங்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, வறுமையில் காட்டுவது, அப்படி செய்வது, இப்படி செய்வது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பின்பு வேற என்னென்ன பிரச்சனை கொடுத்தார்கள்? அடுத்த தலைப்பை பாருங்கள். குர்ஆனை ஓதுவதில் குழப்பம் விளைவிப்பதும் மக்கள் அதனை கேட்பதை தடுப்பதும். இந்த தலைப்பை பாருங்கள். குறைஷிகள் இத்துடன் நின்று விடாமல் குர்ஆனின் அத்தாட்சிகளை மக்கள் கேட்பதை தடுப்பதற்காக யாரேனும் குர்ஆன் ஓதுவதை கேட்டால் அங்கே கூச்சலிடுவது, பெரும் சத்தம் போட்டு கத்துவது. குர்ஆன் ஒலிக்கப்பட்டால், அல்லாஹ் நடிகார்களே, இன்று எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறோம். குறைந்தபட்சம் முஸ்லிம் அல்லாத நாடில் தான் வாழ்கிறோம். ஆனாலும் நாம் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை செவிமடுப்பதற்கு யாரும் இங்கு தடை இல்லை. அப்படி இருக்க நம் ஈமான் எப்படி இருக்கிறது? ஏனெனில் இந்த குர்ஆனை உணர்ந்தா, அந்த குர்ஆனை செவிமடுத்தால் நம் உள்ளங்கள் ஆடுகிறதா? வஜிலத் குலூபுஹும் ஹல் குலூபுனா தஜில், நம்முடைய உள்ளங்கள் நடுநடுக்குகின்றதா? ஆனால் அங்கு பாருங்கள், குர்ஆனை செவிமடுத்தால் யாரேனும் அதை கேட்க கூடாமல் தடுப்பதற்காக குர்ஆன் ஓதுவதை கேட்டால் கூச்சலிடுவது, பெரும் சத்தம் போட்டு குழப்பம் விளைவிப்பதை தங்களது உக்தியாக்கினர். அது பெரும் உக்தியாக பயன்படுத்தினார்கள். ஏனெனில் குர்ஆனின் வார்த்தைகள் தூய்மையான உள்ளங்களின் நேர்மையான சிந்தனைகளிலும் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். எப்படி? குர்ஆனை யாராவது கேட்டால் தூய்மையான சிந்தனையும் நேரான பாதையும் அந்த குறிக்கோள் உடையவர்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? சஹாபாக்களில் ஆரம்பித்து இன்று வரை, சஹாபாக்களில் ஆரம்பித்து இன்று வரை அந்த திருமறை குர்ஆனின் வசனங்களை நேரான குறிக்கோள் உடையவர்களையும் மாசற்ற மனதை உடையவர் கேட்டால் அவர் நிச்சயமாக அதன் பால் ஈர்க்கப்படுவார், அந்த வார்த்தைகளின் பால் ஈர்க்கப்படுவார். அல்லது குறைந்தபட்சம் சரியான துல்லியமான தமிழ் மொழிபெயர்ப்புகள் அல்லது வேறு மொழிபெயர்ப்புகள் மூலம் அதை படித்தால் நிச்சயமாக அவர் ஈர்க்கப்படுவார். மேலும் இதனை அல்லாஹ் தன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون. கவனிங்கள் அல்லாஹ் நடிகார்களே, மேலும் நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் இந்த குர்ஆனை செவியேற்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தை. வசனம் என்ன? நீங்கள் இந்த குர்ஆனை நீங்கள் செவிமடுக்காதீர்கள். அது ஓதப்படும் போது அதில் குழப்பம் விளைவீங்கள், அதிலிருந்து தூரமாக்குங்கள். இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் செய்தால் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று மக்களை குழப்புவது. அதாவது நீங்கள் யாரும் இந்த குர்ஆனை கேட்காதீர்கள், பிறரை கேட்கவும் விடாதீர்கள். அது ஓதப்படும் போது உறக்க கத்தி சத்தம் போடுங்கள். இதன் மூலம் நீங்கள் முஹம்மதை மிகைத்து விடலாம், இதன் மூலம் நீங்கள் முஹம்மதை எதிர்த்து விடலாம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். நேர்மையை நாடுவோர் இந்த குர்ஆனை திடீரென்று கேட்டாலும் அதன் வழியே நேர்வழி பெற்று விடுவார் என்று அவர்கள் பயந்தனர். ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்தபோது குறைஷிகளின் தொல்லைகளில் இருந்து தப்பிக்க இப்னு தஹிந்தா என்பவரின் பாதுகாப்பில் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனது வீட்டின் முற்றத்தில் தொழுகைக்கான இடத்தை அமைத்து அங்கே குர்ஆனை ஓதுவது வழக்கமாக வைத்திருந்தார்கள். யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவரது மென்மையான மற்றும் பணிவான ஓதுதலை கேட்பதற்கும் குர்ஆனின் அழகை கண்டு வியப்பதற்கும் பெண்களும் சிறுவர்களும் அங்கே திரளாக கூடுவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் கேட்க நினைப்பதற்கும் அங்கு கேட்க நினைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன சொல்லுங்க? இங்கு இன்னைக்கு ஓதுறவங்க நோக்கி நிற்கும் போது ஏதோ பாட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பாட்டு, ராகம், இழுவ வலுவ ஸ்ருதி அப்படி இன்னைக்கு ஆகிவிட்டது. ஆனால் அங்கு நின்றவர்கள் அப்படி அல்ல. உயிரை கையில் வைத்துக் கொண்டு அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய அர்த்தங்களை உள்வாங்கி, எனில் அவர்கள் யார்?
அவர்கள் யார்? அரபுகள். அந்த வசனங்கள் அர்த்தத்தோடு தங்கள் உள்ளங்களில் ஏறும் பொழுது அதன் முழு அந்த அர்த்தத்தை வாங்கும் பொழுது குர்ஆனின் ஹிதாயத் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதற்காக ஒன்று கூடுவார்கள், அதற்காக ஒன்று திரள்வார்கள். நாம் தான் அந்த அரபி இஸ்லாம் வந்தது நமக்கு, நம் பெயர்களில் கூட அந்த மொழி வந்தது. ஆனால் நம் நாவில் எப்படியோ தடுக்கப்பட்டு விட்டது. நம் பெயர்கள் என்ன மொழி? தமிழ்ல வச்சிருக்கோம் பெயர். என்ன பெயர்? நம் பெயர்கள் அது தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இந்தியாவில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்று வரை பல நாடுகளில், முஸ்லிம் நாடுகளில் பெயர்கள் அவரவர் மொழிகளில் தான் வைத்திருக்கிறார்கள். அரபு நாடுகளுக்கு பிறகு முஸ்லிம்கள் அரபு பெயர்களை சூட்டிக் கொண்டதில் முதல் நாடு என்று வந்துவிட்டால் அது இந்திய தீபகற்பம் தான். இந்திய தீபகற்பம் என்று சொல்லும் பொழுது அனைத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் பெயர்களை நீங்கள் வேறு மொழியில் பார்க்கவே முடியாது. அப்படி என்றால் என்ன? மொழி இஸ்லாம் வந்தது. இஸ்லாமோடு வரும்போது என்ன எதுவும் வந்திருக்க வேண்டும்? மொழி கூட சேர்ந்து வந்திருக்க வேண்டும். மொழி உள்ளே வந்தது. இது பெரிய விஷயம். நிச்சயமாக நாம் எல்லாம் இஸ்லாத்தை, நம்முடைய மூதாதையர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பவர்களாக தான் இருந்திருப்பார்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? நிச்சயமாக இதற்கு முன்னால் இருந்தவர்கள் இஸ்லாமா இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். அந்த ஒரு முடிவை எடுத்தார்கள் பாருங்கள். நம் பெயரை இனி அரபி மொழியில் வைக்க வேண்டும் என்ற அந்த மாற்றம் தான், அந்த மாற்றத்தின் முயற்சி தான் இன்று நம்முடைய அனைவர்களின் பெயர்களும் எதில் இருக்கிறது? அரபி மொழியில் இருக்கிறது. பெயரளவு வந்த அந்த அரபி நாவளவில் வராமல் சென்று விட்டது. சொல்லிவிடாதீர்கள். அதுக்கு என்ன செய்வது? அது தாய்மொழியாவே ஆகிவிட்டது. ஏன் எல்லோரும் அவரவர் 2 மொழி 3 மொழி பேசவில்லையா? மறுபடியும் இந்த நிலை ஏற்பட வேண்டும். அரபி மொழி வட்டார மொழியாக மாறாத வரை அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனின் முழு ஹிதாயத்தையும், குர்ஆனின் முழு நினைவையும் நம்மால் பெற முடியாது. எப்படி தமிழை பேசுகிறோமோ அதே போல் அரபி மொழியை பேசினால் மட்டும்தான் இது சாத்தியமா? நிச்சயம் சாத்தியம், இன்ஷா அல்லாஹ். அது எப்படி சாத்தியம்? அந்த மொழியை, கல்வியை, மொழியை படிப்பதினால், அந்த மொழியை படித்து நம் தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதன் மூலமாக வட்டார மொழியாக அது மாறும் வரை, வட்டார மூலியமாக பிள்ளைகளிடம் எடுத்துரைப்பதன் மூலியமாக அது பரவ பரவ மக்களிடம் பரவ ஏன் நம் கோயம்புத்தூரத்திற்கு இந்த இந்தியாவில் முன்மாதிரியான ஒரு இடமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். தம்மை தடுக்க போகிறார்களா? அரபியில் பேசுகிறார்கள் இவர்கள் என்று இல்லை நம்மை அரசு செய்ய போகிறார்களா? இது நம் மொழி. எங்களுக்கு குர்ஆன் இந்த மொழியில் இறக்கி அருளப்பட்டது. எங்கள் மொழியை பாதுகாப்பது எங்கள் மீது கடமை. பாருங்கள், அவரது மென்மையான மற்றும் பணிவான ஓதுதலை கேட்பதற்கும் குர்ஆனின் அழகை கண்டு வியப்பதற்கும் பெண்களும் சிறுவர்களும் அங்கே திரளாக கூடுவர். அபூபக்கரின் பணிவையும் அவரது அழுகையையும் கண்டு மக்கள் வியப்படைவர். முஃமின்தாரிகள் அதை ஓதும் பொழுது, அந்த அர்த்தங்களை ஓதும் பொழுது என்ன செய்வார்கள்? அழுகை வரும். மக்கள் அவர் பக்கம் ஈர்க்கப்படுவதை கண்ட குறைஷிகள் பயந்து போய் கவனிங்கள். அடுத்தது சும்மா இருப்பார்களா? குறைஷிகள் மக்கள் ஈர்க்கப்படுவதை கண்ட குறைஷிகள் பயந்து போய் அந்த இப்னு தஹீன், அதாவது அபூபக்கர் அவர்களை அடைக்கலம் தந்த அபூபக்கர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அடைக்கலம் தந்தவரிடம் சென்று அபூபக்கரை தனது வீட்டின் முற்றத்தில் தொழக்கூடாது என்று தடுக்குமாறு வலியுறுத்தினர். அவரை தனது வீட்டிற்குள்ளேயே தொழச் சொல், வெளியில் தொழ வேண்டாம் என்றனர். கவனிங்கள். எப்படி? அபூபக்கரை எங்க தொலை சொல்லாதீங்க, வீட்டுக்கு வெளியே தொலை சொல்லாதீங்க. அவர் வீட்டுக்கு வெளியே தொல்ல சொன்னா எல்லாரும் குர்ஆனை கேட்டு கேட்டு எல்லாம் போய் நிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் ஈர்க்கப்படுறாங்க. இதெல்லாம் பண்ண வேண்டாம். தொழுதா வீட்டுல தொலை சொல்லுங்க.
என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இதிலிருந்து இதிலிருந்து நாம் விளங்குவது என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் இந்த குர்ஆனை சூனியம் என்றும் கற்பனை கதைகள் என்றும் வாயால் கூறினாலும் இதை கேட்பதால் மக்களின் உள்ளங்களில் ஏற்படும் அளப்பரிய தாக்கத்தை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் அவர்களை மக்களை கேட்க விடாமல் தடுத்தார்கள். அப்படிப்பட்ட குர்ஆனை இன்று நாம் வைத்திருக்கிறோம். بيننا وبينكم الكتب كان أحمد يقول بيننا وبينكم الجنائز